தமிழ்நாட்டில் உள்ளவர்களை குறிவைத்து வட இந்தியாவில் இருந்து இயங்கும் சைபர் மோசடி கும்பலுக்கு உதவிய பொள்ளாச்சியைச் சேர்ந்த தம்பதி உள்ளிட்ட 4 பேரை தமிழ்நாடு சைபர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த ஆண்டில் மட்டும் இதுபோன்ற மோசடிகள் தொடர்பாக தேசிய சைபர் போர்ட்டல் மூலம் 350க்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு தெரிவித்துள்ளது. மோசடி கும்பலுக்கு உதவிய தம்பதி சிக்கியது எப்படி? பெங்களூரு காவல்துறையைச் சேர்ந்த ஒரு காவல் உயரதிகாரியைப் போல தன்னை அடையாளம் காட்டிக் கொண்ட மர்ம நபர் ஆள்கடத்தல் மற்றும் வெளிநாட்டு வேலை மோசடி தொடர்பான வழக்கில் தொடர்புடையதாக கூறி தன்னை மிரட்டியதாக வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கில் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டியதாகவும், சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வங்கிக் கணக்கில் உள்ள பணம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் கிடைக்கப் பெற்ற பணம் இல்லை என்பதை அறிய வங்கியில் உள்ள பணத்தை தாங்கள் கூறும் கணக்குக்கு மாற்றும்படி வற்புறுத்தியதாக தொழிலதிபர் புகாரில் தெரிவித்திருந்தார். அந்த கும்பல் மோசடி நபர்கள் என்பதை உணராமல் உண்மையிலேயே வழக்கில் சிக்கிக் கொண்டதாக நினைத்து 81,58,000 ரூபாயை பரிமாற்றம் செய்துவிட்டதாக தனது புகாரில் அவர் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள சைபர் கிரைம் பிரிவு தலைமையகம் வழக்கு பதிவு செய்து பண பரிமாற்றம் நடந்த அனைத்து வங்கிக் கணக்குகளின் விவரங்களை பெற்று ஆய்வு செய்தது. பரிவர்த்தனையில் பயன்படுத்தப்பட்ட முதல்நிலை வங்கிக் கணக்குகளில் ஒன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த சோபனா என்பவருக்கு சொந்தமானது என்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து சோபனாவை பிடித்து விசாரணை நடத்திய போது சகோதரர் சுரேஷ் தனது பெயரில் ஒரு வங்கிக் கணக்கை திறக்க கூறியதாகவும், ஆன்லைன் கேமிங் தொழிலுக்கு கணக்கை பயன்படுத்தினால் கமிஷன் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுரேஷை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த கால்நடை தீவன வியாபாரியான அவரது நண்பர் செந்தில்குமார் அவருக்கு வழிகாட்டியது தெரிய வந்தது. வங்கிக் கணக்குகளை துவக்கி விவரங்களை கொடுத்தால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் என அவர் கூறியதாக தெரிவித்துள்ளார். தொடர் விசாரணையில் சோபனாவின் கணவர் கார்த்திக் ராஜா சுரேஷ் அறிமுகப்படுத்தினவரான பியூஷ் என்ற நபரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், ஆன்லைன் கேமிங் தொழிலில் ஈடுபட்டால் வருமானத்தில் 2% லாபம் தருவதாக அவர் தெரிவித்ததாகவும், அதை நம்பியே வங்கிக் கணக்குகளை அடுத்தடுத்து துவங்கியதாக தெரிவித்துள்ளார். மேலும் வங்கிக் கணக்கை திறந்து நெட் பேங்கிங் ஆக்டிவேட் செய்த பிறகு அந்த கணக்குக்கு பயன்படுத்தும் மின்னஞ்சல் ஐடி, மொபைல் நம்பர் ஆகியவற்றை பியூஷ் ஒப்படைக்கச் சொன்னதாக கார்த்திக் தெரிவித்துள்ளார். கார்த்திக்கை லக்னோவில் சந்திக்கும்படி பியூஷ் கூறியதாகவும், கார்த்திக் மாற்றுத்திறனாளி என்பதால் அவர் தனது மனைவியின் மூத்த சகோதரர் பிரபுவிடம் அந்த பணியை ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளார். அவர் அடிக்கடி வடமாநிலங்களுக்கு செல்லும் லாரி ஓட்டுநராக இருப்பதால் பிரபு லக்னோவுக்கு சென்று வங்கிக் கணக்கு விவரங்களை பியூஷிடம் ஒப்படைத்ததாக கார்த்திக் தனது விசாரணையில் தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்குகளை ஒப்படைத்த பிறகு ஜனவரி 2 மற்றும் 3ஆம் தேதியன்று சோபனாவின் வங்கிக் கணக்கிற்கு 12 லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சைபர் கிரைம் கும்பலுக்கு உதவுவது தெரியாமல் ஆன்லைன் கேமிங்கிற்கு உதவுவதாக வங்கிக் கணக்கு துவங்கி கொடுத்த பொள்ளாச்சியைச் சேர்ந்த கணவன், மனைவி, சகோதரர் உட்பட 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து ஒரு மடிக்கணினி மற்றும் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மோசடியில் மூளையாக செயல்பட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த சைபர் கும்பலை தமிழ்நாடு சைபர் கிரைம் பிரிவு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.